ஸோ த ட்ரூத் அப்படின்னு லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அந்த சாப்டர் ஃபுல்லாவே இல்லையா. ஹவு வேர்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், ஹவு வேர்ட்ஸ் ஆர் பிளேயிங் பிளேசஸ் இன் அவர் டே டு டே லைஃப் அப்படின்றது எல்லாமே பார்த்துருந்தோம் இல்லையா. நம்ம கான்வர்சேஷன் பண்றதோ இல்லை ஒருத்தர்கிட்ட பேசுறதோ எப்படி பேசணும் அப்படிங்கிறது எல்லாமே அதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ ஹவு வந்து நம்ம வார்த்தைகள் பரிமாறுறதோ இல்ல நம்ம ஒருத்தருங்க கிட்ட பேசுறப்போ என்ன மாதிரியான விஷயம்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பேசணும், இது எல்லாமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் இல்லையா. சோ அதோட கண்டினியூஷனா அந்த சாப்டர்ல இருந்து மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கறத இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறமா அடுத்த லெசன் பார்ப்போம். அண்ட் அதுக்கு ஸோ இந்த இது பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நமக்கு ஒரு ஃபோர் செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து இந்த சாப்டர்ல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, அதுல இருந்து எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். அண்ட் இதோட வந்து நமக்கு அதோட டெக்ஸ்ட் புக்ல பின்னாடி எக்ஸசைஸ்ல வந்து இதுவும் பார்த்திருந்தோம் நமக்கு. லைக் ஹவு டு ரைட் அ கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினாரியோ மாதிரி கொடுத்துருவாங்க. அதுல வந்து நீங்க வந்து எப்படி கான்வர்சேஷன் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி அதையும் லைட்டா டச் பண்ணியிருந்தோம். பட் எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு கான்வர்சேஷனை பில்ட் பண்ற மாதிரி கேட்கறது ரொம்ப ரேர் தான். அதுல இருந்து கேட்க மாட்டாங்க. ஒரு கான்வர்சேஷனை கொடுத்துட்டு அது என்ன மெசேஜ் சொல்லுது அப்படின்னு வேணா கேட்பாங்க. அதுவுமே வந்து நமக்கு ப்ரீவியஸ் லெசன் இதுக்கு முன்னாடி லெசன் பார்த்தோம் இல்லையா, அதுல இருந்து இருக்கும், அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் வரும், 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ அதுதான் வந்து இதுல நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நமக்கு எஸ் ஸ்கிரீன் விசிபிள். ஸோ ஹியர் இட் இஸ். ஸோ இது வந்து த ட்ரூத் அப்படின்ற லெசன், திஸ் இஸ் யுவர் 22nd சாப்டர் இல்லையா. ஸோ இதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதுல நமக்கு எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும், 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. நம்ம வந்து ரிப்பீட்டடா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சொல்றது நீங்க எல்லாமே அந்த ஆத்தரோட நேம லெசனோட சேர்த்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இல்லையா. அது நீங்க ஒரு ஒரு சாப்டர் பாக்குறீங்கன்னா சாப்டர் டைட்டிலுக்கு கீழேயே யார் அதை எழுதியிருக்கான்னு சொல்லி ஆத்தர் நேம் இருக்கும். போயமோ லிட்ரேச்சரோ லெசன்ஸோ என்ன நம்ம சாப்டர்ஸ் பார்த்துருக்கோனாலும் அதுல வந்து ஆத்தர் பேர் இருக்கும். அந்த பேரை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அந்த பேர் வந்து உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து இருக்கும். ஏதாவது ஒரு 3 ஆத்தர் நேம் வந்து ரைட் சைட்ல கொடுத்துருப்பாங்க, இல்ல லெஃப்ட் சைட்ல கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வைஸ் வேர்சா நமக்கு அதர் சைட்ல உங்களுக்கு சாப்டரோட நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் நீங்க மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும். இது ஒரு 3 மார்க் கொஸ்டினா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதனாலேயே எல்லா சாப்டருக்குரிய ஆத்தர் நேம் படிச்சு வச்சுக்கோங்க. அந்த டைட்டில் சாப்டரோட டைட்டில வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ட்ரூத் அப்படின்னா இந்த லெசனை யார் எழுதி இந்த சாப்டரோட ஆத்தர் யாரு அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு 2 தடவை ஒரு 4 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுத்திருக்கோமா. ஸோ அதுல 2 தடவை இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஒய் ஆர் வேர்ட்ஸ் ரெஃபர் டு கோஸ்ட் இன் த போயம் அப்படின்னு. ஸோ வேர்ட்ஸ் வார்த்தைகள் கையாளுறது தான் இந்த சாப்டர்லயே நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதுல ஒய் ஆர் வேர்ட்ஸ் ரெஃபர் டு கோஸ்ட் இன் த போயம். ஸோ வார்த்தைகளை வந்து ஏன் கோஸ்ட்னு சொல்றாங்க, பேய் பிசாசுன்னு சொல்றோம் இல்லையா, பிசாசுன்னு ஏன் வந்து இந்த போயம்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 தடவை வந்திருக்கு. உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல கேட்கிறப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து எந்த சாப்டர்ல இருந்து இந்த கொஸ்டின் இருக்கோ அந்த சாப்டரோட டைட்டிலும் வந்துரும். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். ரொம்ப நீங்கள் யோசிக்க வேண்டியது இல்லை. கொஷின் கொடுத்துருவாங்க, கொஷினுக்கு கீழே இது எந்த லெசன்லேருந்து வந்திருக்குன்ற டைட்டிலையுமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் இதில். அது ஒரு ஆடட் பெனிஃபிட் நமக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா, வேர்ட்ஸ் வந்து எதனால கோஸ்ட்னு சொல்கிறோம் அப்படின்னா வார்த்தைகள் நமக்கு வந்து ஹர்ட் ஆகுற மாதிரி இருக்கு, உங்களுக்கு கஷ்டப்படுத்துற மாதிரி யாராவது பேசுறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆப்வியஸ்லி மனசுக்குள்ள உங்களோட இதுல வந்து அது உறுத்திக்கிட்டே இருக்கும், இமோஷனலி அஃபெக்ட் ஆகும் இல்லையா. அதனால அதை வந்து கோஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ வேர்ட்ஸ் தட் ஹர்ட் ஒன்ஸ் மைண்ட் அண்ட் ஹார்ட் ஆர் ஹாண்டிங். ஹாண்டிங்னா என்ன சொல்லுவோம், உறுத்திக்கிட்டு இருக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்ல, பயமுறுத்துறது, டிஸ்டர்பன்ஸா இருக்கிறது, அதான் ஹாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். லைக் த கோஸ்ட். கோஸ்ட் வந்து எப்படி பாக்குறதுக்கு பயமா இருக்கும், ஒரு மாதிரி படபடன்னு இருக்கும், ஒரு டென்ஷனா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒருத்தருடைய வார்த்தையும்
நமக்கு வந்து மைண்டை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி, நம்ம ஹார்ட்டை டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான அமைப்புல இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால தான் வேர்ட்ஸ் வந்து கோஸ்ட் அப்படின்னு வந்து இந்த போயம்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம இப்படி ஆன்சர் பண்ணலாம். வேர்ட்ஸ் தட் ஹர்ட் ஒன்ஸ் மைண்ட் அண்ட் ஹார்ட் ஆர் ஹாண்டிங் லைக் தி கோஸ்ட் அப்படின்னு இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, 2 தடவை இதே கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க. ஸோ இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன் பாருங்க, கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுவுமே பாருங்க உங்களுக்கு கொஸ்டின், அதுக்கு கீழே வந்துட்டு இது எந்த சாப்டர்னு அந்த சாப்டரோட நேம் வந்து வந்துடும். அண்ட் இது ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இது வந்து 3 மார்க் கொஸ்டின். ஈச் கொஸ்டின் கேரிஸ் 1 மார்க். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பெயின் ஃப்ரம் வேர்ட்ஸ் லீவ்ஸ் இட்ஸ் ஸ்கார் ஆன் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வார்த்தையிலேருந்து வெளிப்படக்கூடிய அந்த பெயின் வந்து எந்த மாதிரியான ஸ்கார் கொடுக்கும் அப்படின்னா, ஆப்வியஸ்லி நமக்கு வந்து குச்சியால கல்லால அடிக்கிறாங்க அப்படின்னா அது பிசிக்கலி நமக்கு உடம்பு அளவுல பாதிக்கும். இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்றது என்ன மாதிரியான காயங்கள் கொடுக்கும்? ஸ்கார்னா என்னது? காயம் அப்படின்னு பார்த்தோமா? ஸோ ஸ்கார்னா காயம். ஸோ பெயின் ஃப்ரம் வேர்ட்ஸ் லீவ்ஸ் இட்ஸ் ஸ்கார். அதோட கார் அந்த அதனுடைய அடி வந்து எங்க இருக்கும் அப்படின்னா ஹார்ட் அண்ட் மைண்ட்ல இருக்கும் நமக்கு, இல்லையா? ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து நம்மள பாதிச்சிருக்கு அப்படின்னா நம்ம மனசுலயும் மைண்ட்லயும் அது ஓடிக்கிட்டே இருக்கும், இல்லையா? ஸோ அதனால செகண்ட் ஒன் பாருங்க, கட்ஸ் அண்ட் ப்ரூசஸ் டேஷ் வித் டைம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கட்ஸ் அப்படின்னா நமக்கு அடிபடுறப்போ கட் ஆகுறது இருக்கு இல்லையா? நைஃப் வச்சோ இல்லை இது வச்சோ கட் ஆகும் இல்லையா? ஸோ அது. ப்ரூசஸ் அப்படின்னா அதுல ஏற்படக்கூடிய தழும்புகள், ஒரு மாதிரி பொறி பொறியா வந்திருக்கும் இல்லையா? அது தழும்புகள்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் ப்ரூசஸ் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வந்து எது எப்படி வந்து இருக்கும்? கட்ஸ் அண்ட் ப்ரூசஸ் டேஷ் வித் டைம் அப்படின்னா அது ஹீல் ஆகும் இல்லையா? டைம் ஆக ஆக அதெல்லாம் என்ன ஆகும்? ஆறி போயிடும். கொஞ்சம் நாள் கழிச்சு, கொஞ்சம் மாசம் கழிச்சு அந்த அடிப்பட்ட காயம்லாம் மறைஞ்சு போயிடும் இல்லையா? ஸோ அதான் கட்ஸ் அண்ட் ப்ரூசஸ் ஹீல் வித் டைம். ஹீல்னா என்னது? நார்மல் பண்றது. நான் ஒன்றும் இல்லை, சரியாகிற ப்ராசஸ் இருக்கு இல்லையா? அதான் ஹீல். அண்ட் தேர்ட் ஒன் பாருங்க, அன்கைண்ட் வேர்ட்ஸ் ஹாண்ட் ஒன் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அன்கைண்ட் வேர்ட்ஸ். அன்கைண்ட் வேர்ட்ஸ், கைண்ட் வேர்ட்ஸ்னா நம்ம பிளீசிங்கா ஒருத்தவங்க கிட்ட நம்ம நல்ல விதமா பேசுறது. அன்கைண்ட் வேர்ட்ஸ்னா ரொம்ப ஹார்ஷா பேசுவோம் இல்லையா? அது. ஸோ அப்படி ஹார்ஷா பேசுறோம் அப்படின்னா ஹாண்ட் ஒன் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பேசுறது என்ன மாதிரி இருக்கும்? ஒருத்தருடைய மனசுல அது ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆகும் இல்லையா? ஸோ ஹாண்ட் அப்படின்னு வந்திருக்கிறனால நீங்க என்ன டைரக்டா போட்டுடலாம், கோஸ்ட்னு கொடுத்துடலாம். ஹாண்ட் ஒன் கோஸ்ட். அது என்ன மாதிரி இருக்கும் நமக்கு விளைவுகள்? கோஸ்ட் அந்த எஃபெக்ட்ல இருக்கும் அப்படின்னு. ஸோ இது வந்து உங்களுக்கு போயம்ல இந்த வேர்ட்ஸ் பை வேர்ட்ஸா கொடுத்து அந்த சென்டென்ஸ் பை சென்டென்சஸா இருந்துச்சு இல்லையா? ஸோ அதுலயே உங்களுக்கு இதுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஸோ தேர்ட் ஒன் பாருங்க, ஹவு கேன் வேர்ட்ஸ் ஹர்ட் மோர் தேன் ஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுலயும் உங்களுக்கு சாப்டர் பேர் வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் ஹவு கேன் வேர்ட்ஸ் ஹர்ட் மோர் தேன் ஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ். ஸோ ஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ்னா நம்ம போயம்லேயே பார்த்தோம் இல்லையா? நீங்க ஸ்டிக்ஸ்லயோ ஸ்டோன்ஸ்லயோ அடி வாங்குறோம் அப்படின்னா அந்த காயம்லாம் வந்து மறைஞ்சு போயிடும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ அந்த வேர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கல்லுல குச்சியில அடி வாங்குறத விட எப்படி எந்த மாதிரியான அஃபெக்ஷன் சாரி எஃபெக்ட் வந்து காமிக்கும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஸோ ஹர்ட்டிங் பை ஸ்டிக் அண்ட் ஸ்டோன்ஸ், இதுக்கு நீங்க வந்து இதுல இந்த கொஸ்டின்ல இருந்தே எடுத்து ஆன்சர் பண்ணலாம். ஹர்ட்டிங் பை ஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் என்ன ஆகும்? அஃபெக்ட்ஸ் பிசிக்கலி இல்லையா? பிசிக்கலி நமக்கு அது உடம்பளவுல பாதிக்கும். பட் ஹர்ட்டிங் பை வேர்ட்ஸ் நமக்கு வந்து வேர்ட்ஸால வந்து நமக்கு பாதிப்பு இருக்கு, அப்படி நமக்கு ஹர்ட் ஆகுறோம் அப்படின்னா தட் அஃபெக்ட்ஸ் மென்டலி இல்லையா? ஸோ அதுதான் ஹர்ட்டிங் பை வேர்ட்ஸ் அஃபெக்ட்ஸ் மென்டலி தட் ஓன்ட் லீவ் ஈஸிலி அப்படின்னு. ஸோ அது வந்து நமக்கு ஈஸியா நம்மளை விட்டு இல்லையா? ஸோ அதனால இந்த மாதிரி குச்சியில் அடிக்கிறது இதை விட அதனுடைய எஃபெக்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம ஆன்சர் பண்றோம். இதுவுமே பாருங்க, நீங்க ஜென்ரலா உங்க அண்டர்ஸ்டாண்டிங் என்னவோ அதுல இருந்து ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, இதுவுமே உங்களுக்கு வந்து 3 மார்க் கொஸ்டின். ஈச் கொஸ்டின் கேரிஸ் 1 மார்க். அண்ட் இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்ல த போயம் த ட்ரூத் இஸ் ரிட்டன் பை பேரி வேட். ஸோ இதுக்கு தான் வந்து ஆத்தர் பேரை வந்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் சின்ன சின்ன டீடைலிங்ஸ் தான், ஆனா இதுல வந்து உங்களுக்கு ஈஸியா 1 மார்க் கிடைக்கும். இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் பேரையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுன்னு இல்லை, ஆன் தி ஹோல் இங்கிலீஷ்லயே ஃபுல்லா நான் சொல்றேன். ஸோ அந்த கேரக்டர்ஸ் என்ன இருக்குங்கிற அந்த கதையை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேருனா இந்த லெசன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்.
அப்படி தெரிஞ்சாலே உங்களால ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த இதுல குடுத்திருக்கிறது. த ட்ரூத் இஸ் ரிட்டன் பை பேரி வேட். அஃப்கோர்ஸ் நம்ம ட்ரூத்தோடைய ஆத்தர் பேர் பார்த்தீங்கன்னா பேரி வேட் தான். அதான் வந்து அவரோட நேம் வந்து. ஸோ அதனால ஆன்சர் வந்து ட்ரூ. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஆத்தர் பேர் தெரியலன்னு வைங்க, இங்க உங்களுக்கு என்னன்னே தெரிஞ்சிருக்காது. அப்போ குத்துமதிப்பா நீங்க ட்ரூவா ஃபால்ஸான்னு தப்பா ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் போயம் டைட்டிலோட சேர்த்து ஆத்தரையும் சேர்த்து படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது. And according to the poet, sticks and stones can hurt us emotionally. And poet பொறுத்த வரைக்கும் என்னது? According to the poet, sticks and stones can hurt us emotionally. Emotionally அதை வந்து அஃபெக்ட் பண்ணுமா? நம்ம அவரு போயம் சொல்லி அந்த poet சொல்லியிருக்கிறது படி பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டிக்ஸோ ஸ்டோன்ஸ்லயோ அடிக்கிறது வந்து பிசிக்கலி தான் நமக்கு அஃபெக்ட் ஆகும், இமோஷனலி ஹர்ட் ஆகாது. அதனால அதை வந்து கேன் ஹர்ட் அஸ் இமோஷனலி அப்படின்னா இல்ல, ஃபால்ஸ் அப்படின்னு வந்து சொல்லணும். அண்ட் தேர்ட் ஒன் பாருங்க, அன்கைண்ட் வேர்ட்ஸ் கேன் காஸ் லாங் லாஸ்டிங் இமோஷனல் பெயின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அன்கைண்ட் வேர்ட்ஸ் கேன் காஸ் லாங் லாஸ்டிங்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும். அந்த காயம் வந்து மறையவே மறையாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பேசின வார்த்தையை மறக்கவே மாட்டேன் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி லாங் லாஸ்டிங் இமோஷனல் பெயின் வந்து அன்கைண்ட் வேர்ட்ஸ் கொடுக்கும். ஆமா, நம்ம யார்கிட்டயாவது ஹர்ட்டா பேசுறோம் இல்ல கோவமா பேசுறோம் அப்படின்னா அப்கோர்ஸ் அது வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஸோ ஆன்சர் வந்து ட்ரூ. இந்த 4 கொஸ்டினுமே வந்து உங்களுக்கு இந்த சாப்டர்ல இருந்து கேட்டிருக்கிற பார்ட். இதுதான் வந்து இதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. ஸோ இதுல பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஒன்று கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த கொஸ்டின் வந்து இந்த 2 மார்க் வந்து 2 கொஸ்டின் பேப்பர்ல கண்டினியூஸா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் நீங்க ஹைலைட் பண்ணி பார்க்க வேண்டியது. ஸோ இந்த மொத்த ஆன் தி ஹோல் இந்த சாப்டர்லயே நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னது? நீங்க கைண்டா பேசுறதுனால பிசிக்கலி என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் இருக்கு அண்ட் இமோஷனலி என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் இருக்குன்றது அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரியணும் தெளிவா. அண்ட் அதை தாண்டி இதோட ஆத்தர் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. ஸோ அதை வச்சு நீங்க வந்து ஈஸியா அதுல ஃபில் இன் த பிளாங்க்ஸோ இல்லை இந்த மாதிரி கேக்குறாங்கன்னா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் யோசிச்சு இதுல எழுதணும் அப்படின்னா ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான். ஆத்தர் எல்லா சாப்டர்ஸோடைய டைட்டில் வித் ஆத்தர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதுல இருந்து கண்டிப்பா மேட்ச் த ஃபாலோயிங்கோ இல்ல இந்த மாதிரி ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் மாதிரியோ இல்ல அட்லீஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்லயாவது ஒரு கொஸ்டினாவது கண்டிப்பா வந்துடும். ஸோ இதெல்லாம் தெளிவா படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஸ்கோர் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும். அண்ட் டெக்ஸ்ட் புக்ல பின்னாடி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி கொஸ்டின் பேட்டர்ன் தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்லயும் வரும். பட் அதே வேர்ட்ஸ்ல கேட்க மாட்டாங்க, வேற மாதிரியான வேர்ட்ஸை வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. இப்போ நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, மீனிங்ஸ் இது வேர்ட்ஸ் ரெஃபர் டு கோஸ்ட் இந்த போயம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஏன் வந்து சொல்றாங்க அப்படின்னு வந்து அந்த மாதிரியான இதுதான் இருக்கும். இதே தான் பாருங்க, நீங்க டெக்ஸ்ட் புக்லயும் பின்னாடி வந்து உங்களுக்கு வேற மாதிரி இதே கொஸ்டின் தான், ஆனா வேற மாதிரி வேர்ட்ஸ்ல வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதுல நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். டெக்ஸ்ட் புக் பின்னாடி இருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே உங்களுடைய இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் சிமிலாரிட்டின்றதுக்கு ரெஃபரன்ஸ்க்கு நீங்க அதை வந்து கோ த்ரூ பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்க இதுல இருந்தே ஈஸியா வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் இது புரிஞ்சுதா இப்ப பார்த்த வரைக்கும்? புரிஞ்சது மேம். ஸோ இதுக்கு பிபிடியும் நான் வந்து கூகுள் கிளாஸ் ரூம்ல அப்லோட் பண்ணிடுவேன். அண்ட் இப்போ எடுத்த இந்த லெக்சருமே அதுல வந்துடும். நீங்க இந்த சாப்டர் படிக்கிறப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கோ த்ரூ பண்ணிட்டு படிங்க. இதுன்னு இல்லை, மொத்தமா நீங்க எந்த சாப்டர் படிக்கிறீங்கனாலும் கோ த்ரூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த கொஸ்டின்லாம் திருப்பி 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 ரிப்பீட்டடா வந்திருக்கு அப்படின்னா ஸோ அந்த பேட்டர்ன்ல நீங்க திருப்பி இப்போ இந்த வருஷமும் கொஸ்டின் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ்க்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஸோ அதனால எல்லா சாப்டர்ஸுக்குமே நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கு. அது வந்து அந்த சாப்டருக்கு கீழேயே வரும். ஸோ அதையும் நல்லா கோ த்ரூ பண்ணிட்டு அந்த சாப்டரை நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட்